ஸோ எல்லாரும் MySQL ஒர்க் பெஞ்ச் இன்ஸ்டால் பண்ணீங்களா உங்களோட மெஷினில்? பிகாஸ் லாஸ்ட் மீட்டிங்லேயே நம்ம சொல்லியிருந்தோம், நெக்ஸ்ட் வந்து நம்ம queries தான் நம்ம பார்க்க போகிறோம். queries எப்படி வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சா இன்ஸ்டால் பண்ணுறதுல? ஓகே, குட். கவியரசி, மகேஸ்வரி, யாருக்காவது தெரியல அப்படின்னா I'll do it one more time. ஸோ பேசிக்காக அந்த URL நாங்கள் ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். I'm just giving this here one more time. Okay, because I don't have it now, first time install பண்றேன். ஸோ மேக்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் வந்து இட்ஸ் ஆல் சேம். ஓகே, then let's go and open MySQL workbench. ஓகே, ஸோ அது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கட்டும். பட் இன் மீன்வைல் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன பேசிக் டாபிக்ஸ் கவர் பண்ணிக்கலாம். Share my screen. ஓகே, ஐ ஹோப் என்னோட ஸ்கிரீன் விசிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? ஓகே, குட், தேங்க்யூ. ஸோ இதுதான் நம்ம லாஸ்ட் டாபிக் பார்த்தது. ஓகே, ஸோ நம்ம வந்து நிறைய SQL டேட்டாபேசஸ் இருக்கு. நிறைய எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேஷனல் டேட்டாபேஸில் நமக்கு வந்து ஓகே, ஸோ ரிலேஷனல் டேட்டாபேஸில் வி ஹவ் ஓகே, ஸோ நமக்கு வந்து MySQL, Azure SQL, MS SQL அந்த மாதிரி சொல்லிட்டு Oracle அந்த மாதிரி சொல்லி நிறைய SQL டேட்டாபேசஸ் இருக்கு. ரிலேஷனல் டேட்டாபேஸ், நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ்க்கு Neo4j, Firebase, MongoDB அந்த மாதிரி வந்து நிறைய கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ரிலேஷனல் டேட்டாபேஸ் நம்ம வந்து இந்த MySQL நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் நம்மளோட இன்டென்ஷன். ஸோ இதுக்கு தான் வந்து எல்லாத்தையும் வந்து MySQL ஒர்க் பெஞ்சை இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருந்தோம். ஓகே, ஸோ before we go to the query, ஸோ இப்போ இதுல ஒரு டேட்டாபேஸ் வந்து நீங்க ரன் பண்ணோம் அப்படின்னா 75. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அப்ளிகேஷனோ இல்ல வந்து ஒரு டேட்டாபேஸோ எதுவும் நீங்க ரன் பண்ணனாலும் உங்களுக்கு வந்து ஒரு மிஷின் தேவை, ஹோஸ்ட் மிஷின் தேவை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டேட்டாபேஸ் இப்போ நீங்க லோக்கல்ல ரன் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து டேட்டாபேஸ் கத்துக்க ட்ரை பண்றீங்க. ஸோ உங்களோட லோக்கல் மிஷின்ல இந்த டேட்டாபேஸ் இன்ஸ்டால் பண்ணா மட்டும்தான் உங்களால வந்து ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ டேட்டாபேஸ் இன்ஸ்டால் பண்ணுனா ரெண்டு கான்செப்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் வி நீட் சம்திங் கால்ட் டேட்டாபேஸ் சர்வர். ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு வந்து நீங்க அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு டேட்டாபேஸ் சர்வர்னு ஒன்று வேணும். அதுக்குள்ள தான் நீங்க வந்து
ஓகே. இதுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா, MySQL அப்படிங்கிற டேட்டாபேஸ் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஓகே. இது இது வெரி சிமிலர். இப்ப நீங்க அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணும்போது, நீங்க அப்ளிகேஷன் சர்வர் வேணும். அப்ளிகேஷன் சர்வர்க்குள்ள தான் நீங்க வந்து அப்ளிகேஷன இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஸோ இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம். ஆம், டவுன் த லைன் போக. பிகாஸ் நம்ம வந்து அப்ளிகேஷன் டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் அது எப்படி டிப்ளாய் பண்றது? எப்படி வந்து இன்னொரு என் அ வேற ஒரு யூசருக்கு வந்து எப்படி வந்து அக்சஸிபிளா மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெறைய கவர் பண்ணுவோம் டவுன் த லைன். ஆம், ஸோ அப்போ வந்து இந்த டீட்டெயிலா வந்து சர்வர்னா என்ன? சர்வருக்குள்ள எப்படி அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்றது? அப்படிங்கிறத நாங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம். ஸோ இப்ப நீங்க இது இது இந்த சேம் பிரின்சிபல் அப்ளைஸ் இன் நம்மளோட லோக்கல் மெஷின்லயும் இந்த சேம் பிரின்சிபல் தான். நீங்க ஏதாவது ஒண்ணு ரன் பண்ணணும்னா, யூ நீட் சம் சர்வர். அப்பனா தான் வந்து உங்களால அந்த டேட்டாபேஸ ரன் பண்ண முடியும். ஸோ இப்ப நம்ம லோக்கல் மெஷின்ல இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 2யும் பார்த்தீங்கன்னா, அ நமக்கு வந்து நம்ம மெஷின்ல இன்ஸ்டால் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் டூல்ஸ் இருக்கு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த MySQL வொர்க் பெஞ்ச் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த MySQL வொர்க் பெஞ்ச் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் ஆல்சோ ப்ரொவைட் யூ போத் சர்வர் அஸ் வெல் அஸ் த டேட்டாபேஸ். நீங்க அதுக்குள்ள போய் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ற விஷயத்தையும் உங்களால பண்ண முடியும். ஸோ அதுதான் அ இந்த MySQL வொர்க் பெஞ்சோட ஒரு அட்வான்டேஜ். ஓகே. அதே மாரி இந்த MySQL வந்து உங்க லோக்கல்ல ரன் பண்றதுக்கு இட் புரோவைட்ஸ் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். இப்ப நீங்க வந்து வேற ஒரு ரிமோட் அ கிளவுட்ல வந்து ஒரு டேட்டாபேஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. அத நீங்க வந்து அது கூட இன்டராக்ட் பண்ணி நீங்க வொர்க் பண்ணணும் அப்டின்னாலும், இந்த MySQL வொர்க் பெஞ்ச் உங்களால பண்ண முடியும். ரிமோட் கனெக்ஷன் பிளஸ் லோக்கல் ஹோஸ்ட் கனெக்ஷன் 2மே இது வந்து பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இது ஒரு பேசிக்ஸு. அ இது நம்ம வந்து உங்களுக்கு போக புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ ஸோ எந்த ஒரு சாஃப்ட்வேர் ரன் பண்ணணும்னாலுமே வி நீட் சம் சர்வர். ஓகேங்களா? ஸோ வெரி சிமிலர்லி ஹியர் ஆல்சோ டேட்டாபேஸ் ரன் பண்ணணும்னா யூ நீட் எ டேட்டாபேஸ் சர்வர். ஸோ இந்த டேட்டாபேஸ் சர்வர், டேட்டாபேஸ் இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு டூல் மாரி இருந்தா நம்மளால ஈஸியா கத்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்டராக்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக கண்டுபிடிச்சது தான் MySQL வொர்க் பெஞ்ச். ஓகே. லெட் மீ ஷேர் மை ஸ்கிரீன் அகைன். ஓகே. ஸோ ஓகே. அ இந்த மாரி வந்து எல்லாத்துக்கும் வந்து அ MySQL வொர்க் பெஞ்ச் ஓப்பன் பண்ண முடியுதா? இந்த இந்த பேஜ் வந்து எல்லாத்துக்கும் விசிபிளா இருக்கணும். ஸோ நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு பேஜ் கிடைக்கும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இதுலருந்து நீங்க வந்து யூ கேன் கிரியேட் அ லோக்கல் ஹோஸ்ட் சர்வர் அண்ட் தென் நீங்க மெஷின்லயே உங்களால டேட்டாபேஸ ரன் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் இந்த பேஜ் விசிபிளா இருக்கா? பிகாஸ் நீங்களும் பேரலலா பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் கேட்கிறேன். என்னோட ஸ்க்ரீன் விசிபிளா இருக்குல்ல? Yeah, screen is visible. ஓகே. ஓகே. ஸோ லெட் மீ கிரியேட் அ லோக்கல் சர்வர். ஒன் மினிட்.
ஓகே. என்னோட மிஷின்ல ஆக்சுவலா வந்து சர்வர் வந்து இன்ஸ்டால் ஆகல. டிஃபால்ட் பேக்கேஜா வரல மேக்ல. ஜஸ்ட் டபுள் செக் ஒன்ஸ். Let me just அருண், MySQL வந்து சர்வரோட உங்களால விண்டோஸ்ல இன்ஸ்டால் பண்ண முடியுதா? ஆல்ரெடி எனக்கு அந்த லோக்கல் ஹோஸ்ட் கனெக்ஷன் இருக்கு என்னோட லோக்கல் இன்ஸ்டன்ஸ். பிகாஸ் எனக்கு வந்து இது MySQL ஒர்க் பெஞ்ச் வந்து சர்வரும் சேர்த்து டவுன்லோட் பண்ணோம். எனக்கு மேக்ல ஒர்க் ஆகல. அதனால கேட்குறேன். ஓகே. என்னோட சிஸ்டம்ல ஒர்க் ஆகுது இருக்கு ஆக்சுவலி. என்னால் பரும் பண்ண முடியல. ஓகே. டீம் நீங்க யாராவது வந்து உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி MySQL அப்படின்னு சொல்லி சும்மா டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து யூ ஷுட் see சம்திங். அருண் அதை ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி ஒரு தடவை காட்டுறீங்களா? டெர்மினல்ல MySQL போட்டால் அது வந்து அந்த கமாண்டை காட்டணும். இன்ஸ்டால் ஆயிருக்கணும். ஜஸ்ட் என்னோட சிஸ்டம்லயும் நாட் ரெகனைஸ்ட் தான் வருது. பட் ஆனால் என்னால் டேபிளில் கிரியேட் பண்ண முடியுது. ஓகே. பிகாஸ் அது வந்து MySQL ஒர்க் பெஞ்சோட ஒரு இதாகவே வரும். மேக்ல மேபி தேர் நாட் சப்போர்ட்டிங் இட். தட்ஸ் வை ஐம் ஆஸ்கிங். ஓகே. வேற யாராவது வந்து உங்களோட மிஷின்ல லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிறது வருதா? அருண், நீங்க அதை ஷேர் பண்ணி லோக்கல் ஹோஸ்ட்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே. என்னோட ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கு. எனக்கு விசிபிளா இருக்கு. ஓகே. ஸோ கனெக்ஷன் நேம் இல்ல பிகாஸ் அது லோக்கல் ஹோஸ்ட் கனெக்ஷன் உனக்கு இருந்தா தான் நேம் கேட்கும் அது. yeah. So host name is 127, so it is host. ஓகே. மகேஸ்வரி, உங்களுக்கு வந்து இந்த லோக்கல் இன்ஸ்டன்ஸ் இதை க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க MySQL ஒர்க் பெஞ்ச் போட்டோன்னே இந்த லோக்கல் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் தெரியுதா உங்களுக்கு? ஆர் புவனா ஆர் மகேலட்சுமி யாருக்காவது தெரியுதா அது? எஸ் சார், விசிபிளா இருக்குங்க சார். ஓகே, தென் குட். ஓகே, ஸோ மேபி மேக்ல மட்டும்தான் தே ஹாவ் திஸ் ப்ராப்ளம். ஸோ எனிவே ஐ இன்ஸ்டால்ட் இட். லெட் மீ ஓப்பன் மை ஸ்க்ரீன் அகெயின். ஓகே, ஸோ என்னோட இதுலேயும் ஆக்சுவலாக நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ லெட்ஸ் ட்ரை டு கனெக்ட் டு அ லோக்கல் ஹோஸ்ட் சர்வர். ஸோ பேசிக்காக அந்த ஒர்க் பெஞ்ச்லேயே சர்வரும் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகும். பட் வந்து மேக் மிஷினில் இட்ஸ் நாட் டூயிங் டிஃபால்ட். ஓகேங்களா? I'll give the password. நீங்கள் எல்லாரும் உங்களோட பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கீங்களா?
நீங்க வந்து சேவ் கீ செயின் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க எவ்ரி டைம் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் கேட்காது. ஓகே, கண்டினியூ. ஓகே, ஸோ ஃபைனலாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்திருக்கணும். ஸோ பேசிக்கலி இது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து மெஷின் ஸ்டார்ட் ஆகி ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணலாம். விச் மீன்ஸ் உங்கள் மெஷினில் டேட்டாபேஸ் சர்வர் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அதுக்கான தேவையான காம்பனன்ட்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆயிருக்கு. நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட்டை கனெக்ட் பண்ணிட்டீங்க. இந்த டூல் வந்து இட்ஸ் கனெக்டட் வித் லோக்கல் சர்வர் அண்ட் தென் யூ கேன் ஸ்டார்ட் கிரியேட்டிங் த டேட்டாபேஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் விசிபிளாக இருக்கா? Chat another machine. Yes, sir. Okay, good. Okay. யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்கள் ரைஸ் பண்ணாதான் தெரியும். ஓகே, ஸோ நவ் இப்போ என்ன பண்ணலாம்னா இதுக்குள்ளே போய் ஒரு புது டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணலாம். ஸோ டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு பிகாஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இது வந்து டிஃபால்ட்டு. நீங்கள் இது வந்து சிஸ்டம் ரிலேட்டட் லாகிங் மெக்கானிசம், ஆடிட்டிங் அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்காக வந்து நிறைய டிஃபால்ட் டேட்டாபேஸ் வந்து ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான கமாண்ட் வந்து கிரியேட் டேட்டாபேஸ் அண்ட் தென் நீங்கள் வந்து ஒரு டேட்டாபேஸ் நேம் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஆர்ஒய் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரன் கமாண்ட் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் கிரியேட் டேட்டாபேஸ். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கமாண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆனதுக்கான ஒரு ப்ரூஃப் இருக்கும். அண்ட் தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டரில் இருக்கும். நீங்கள் ஸ்கீமாவுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே போய் ஒரு சின்ன ரெஃப்ரெஷ் பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டேட்டாபேஸை கிரியேட் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஹாவ் டு கிரியேட் அ டேட்டாபேஸ். ஓகே, இது உங்களால் ட்ரை பண்ண முடியுதான்னு பாருங்க. சார் லைட்டாக கொஞ்சம் ஜூம் பண்ணி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஓகே, let me see how to zoom it. இதுல zoom command எப்படி இருக்கு? ஐ திங்க் மவுஸ் பேட்ல பண்ணாவே ஆகுது என்னோட சிஸ்டம். Okay, okay. Is it fine now? Yeah. என்ன கொஞ்சம் கூட பெருசாக்கலாம். Is it fine, everyone? ஓகே, எல்லாரும் இந்த நேம்ல வந்து யூ கேன் கிரியேட் a database. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்மளோட ஆர்ஒய் இந்த இனிஷியேட்டிவ்க்கு நம்ம ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணலாம். பேசிக்காக எப்படி சொல்கிறோன்னா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து என்னென்ன டாபிக்ஸ் நாங்கள் கவர் பண்ணுறோம், ஒவ்வொரு நாளும் வந்து என்ன டாபிக் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்மளோட ஆர்ஒய் செஷனே நீங்கள் வந்து யூ கேன் கிரியேட் அ டேட்டாபேஸ் அண்ட் ஸ்டில் கேன் ஏபிள் டு ஸ்டோர் எவ்ரி திங் ஆன் டே டு டே பேசிஸ். அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? ஹவு டு ரன் த query சார்? ஓகே, I'll do one more time. இந்த query காப்பி பண்ணிட்டு நீங்கள் இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கும், ரன் சிம்பிள். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இட் வில் கிரியேட் இட். கவியரசி உங்களுக்கு புரியுதா? Yes, sir. ஓகே, ஸோ பேரலாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக புரியும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த query டேப் பார்த்தீங்கன்னா எந்த டேட்டாபேஸ்க்கு இங்கே 2 டேட்டாபேஸ் இருக்குது. இந்த 2 டேட்டாபேஸில் எந்த டேட்டாபேஸ்க்கு இந்த query எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட்டாபேஸ் நம்ம ஆர்ஒய் டேட்டாபேஸ்க்குள்ளே போய் நம்ம வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா என்ன டேட்டாபேஸுங்கிறத செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து யூஸ் ஆர்ஒய் டேட்டாபேஸ். ஸோ இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா 2 டேட்டாபேஸும் ஹைலைட் ஆகிருக்காது. இப்போ நான் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம டேட்டாபேஸ் வந்து செலக்ட் ஆகிக்கும்.
ஓகேங்களா? ஐம் ஜஸ்ட் யூசிங் த சேம் கமாண்ட் அண்ட் தென் ஹிட் அ ரன். பார்த்தீங்கன்னா இது வந்து செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இண்டிகேட்ஸ் தட் இந்த query சொல்லுங்க. காப்பி எஸ் புவனா, காப்பி பண்ணி தான் ரன் பண்ணோம். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து எல்லா டைம் காப்பி பண்ணி தான் ரன் பண்ணணும்னு கிடையாது. இது வந்து நீங்க ஜஸ்ட் மவுஸ் ஓவர் வச்சுட்டு நீங்க ரன் பண்ணவும் முடியும். ஓகேங்களா? நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இத ஏன் நான் இந்த மாரி நாங்க பண்றோம் அப்டின்னா, அ அ இது டேட்டாபேஸ்ங்கிறது ஒரு 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 காமன் பிளேஸ். எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு காமனா ஸ்டோர் பண்ணியிருக்க இடம். அதுல வந்து எந்த ஒரு சின்ன தப்பும் பண்ணிறக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் அ நீங்க வந்து டைரக்ட்டா இந்த செலக்ட் பண்ணாம ரன் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்டின்னா, என்ன ஆகும்னா, ஆக்சிடென்டலா ஏதாவது ஒரு query ரன் ஆக ட்ரை பண்ணும். ஓகேங்களா? உங்க அந்த எடிட்டர்லயே பார்த்தீங்கன்னா, நெறைய queries நீங்க வந்து அ ரன் பண்ணி பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ நீங்க இந்த ப்ராப்பரா செலக்ட் பண்ணி பண்ற ஒரு பிராக்டிஸ் வச்சுக்கங்க. பிகாஸ் இது ஏன் அப்டின்னா, சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப நீங்க Amazon வெப்சைட் இருக்கு. அவங்க அதுக்குன்னு ஒரு டேட்டாபேஸ் வச்சிருக்காங்க. அந்த டேட்டாபேஸ்ல ஈவன் நீங்க ஒரு சின்ன ரெக்கார்ட டெலீட் பண்ணாலும், அது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணும். பெரிய இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணும் அப்டின்னா, சிம்பிள் நீங்க வந்து நீங்க ஒரு 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 10 கஸ்டமர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இல்லன்னா ஆர்டரோட டேபிளே நீங்க டெலீட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, விச் கிரியேட்ஸ் டூ மச் ஆஃப் பேனிக். ஓகேங்களா? ஸோ டூ மச் ஆஃப் ரெவென்யூ லாஸ் நடக்கும். ஸோ அதனால எப்பயுமே நாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த மாரி செலக்ட் பண்ணி தான் ரன் பண்ணுவோம். ஓகேங்களா? அ நீங்க செலக்ட் பண்ணி தான் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இத பண்றது ஒரு பெஸ்ட் பிராக்டிஸ். பிகாஸ் நெறைய பேர் வந்து இந்த செலக்ட் பண்ணி பண்ணாம, வெறும் கர்சர் வச்சுட்டே நீங்க இந்த கர்சர் இந்த லைன் மேல வச்சுட்டே நீங்க ரன் பண்ணவும் முடியும். ஓகேங்களா? அது இல்லாம நீங்க இப்ப இதுல 2 லைன் தான் இருக்கு அப்படின்னா, நீங்க ரன் பண்ணீங்கன்னா 2 லைனுமே ரன் பண்ண ட்ரை பண்ணும். ஓகேங்களா? அது எல்லா ஃபீச்சருமே இருக்கு. இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு செலக்ட் நீங்க எந்த கமாண்ட ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த கமாண்ட செலக்ட் பண்ணி இந்த இந்த கீ யூஸ் பண்ணுங்க. இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஓகே. ஐ ஹோப் ஐ எக்ஸ்பிளைன்ட் யூ, புவனா. ஓகே. ஐல் மூவ் ஆன். ஸோ இப்போ வந்து இந்த 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 query எடிட்டர் பார்த்தீங்கன்னா, எந்த டேட்டாபேஸ ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த யூஸ் கமாண்ட் குடுத்துருக்கோம். ஐல் ஆல்சோ கிவ் திஸ் இன் த சாட். ஓகே. ஸோ நவ் இப்போ வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுவோம். சிம்பிளா எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஸ்டூடண்ட்ஸோட டீட்டெயில்ஸ வாங்குற மாரி நம்ம வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணலாம். Just a minute. ஓகே. ஸோ ஐல் எக்ஸ்பிளைன் த கிரியேட். இந்த கிரியேட்டுங்கிறது நார்மலா புதுசா கிரியேட் பண்றது. இது வந்து இந்த query வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்க இந்த query பார்த்தாவே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. நீங்க கிரியேட் டேட்டாபேஸ கிரியேட் பண்றாங்க. யூஸ் த பர்ட்டிகுலர் டேட்டாபேஸ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, நீங்க இத யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி நம்ம இண்டிகேட் பண்றோம். அந்த மாரி தான் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இந்த SQL query லாங்குவேஜே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹியூமன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாரி இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல பிளெயின் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல தான் எழுதுற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஸோ கிரியேட் டேபிள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுக்குள்ள நம்ம வந்து இப்போ இந்த டேபிள்ல டேபிள் நேம் இருக்கு. ஸோ அதுல வந்து நம்ம வந்து எத்தனை காலம் வேணும், அந்த ஒரு காலம்க்கும் என்னென்ன டேட்டா டைப் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாரி நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வி நீட் அ ஸ்டூடண்ட் ஐடி. ஸோ பேசிக்கா என்னன்னா, உங்களுக்குன்னு ஒரு யூனிக் ஐடி வேணும். ஓகேங்களா? ஸோ ஐல் கிவ் அஸ் இன்டிஜர் ஃபார்மேட்ல அண்ட் தென் ஆட்டோ இன்கிரிமெண்ட் அண்ட் தென் இட் ஷுட் பி அ பிரைமரி கீ. ஓகே. இந்த டேபிளுக்கான பிரைமரி கீ அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு புரியும். ஸோ பிரைமரி கீங்கிறது நத்திங் பட்
ஒரு டேபிளில் சீரியல் நம்பர் கொடுக்குற மாதிரி ஒரு யூனிக் ஐடென்டிஃபையர். ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட் ஐடின்னு ஒரு காலம் நேம் கொடுத்துருக்கேன். அதோட டேட்டா டைப் வந்து இன்டீஜர். அருண், நீ ஜாவாஸ்கிரிப்டில் இன்டீஜர் அந்த டேட்டா டைப்ஸ்லாம் கவர் பண்ணிட்டல? டேட்டா டைப்ஸ்ல கவர் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இன்டீஜர் இஸ் ஒன் ஆஃப் த டேட்டா டைப். அதுக்கப்புறம் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஒவ்வொரு தடவை புது ரெக்கார்ட் கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது இன்க்ரிமெண்ட் ஆகணும். அதாவது ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் 1, செகண்ட் ரெக்கார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அண்ட் தென் இட் இஸ் அ பிரைமரி கீ. அது வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது இதுதான் பிரைமரி கீயாக நான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். தென் நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்கலாம். First name. Okay, let's give everything in a small first name. ஓகே, இது வந்து வேர்கேர் டைப் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா வேர் அப்படின்னு ஒரு வேர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இட்ஸ் ஆல்சோ சிமிலர். பேசிக்காக என்னென்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நேமில் வந்து ஒரு அல்ஃபா நியூமெரிக் கேரக்டரை அக்செப்ட் பண்ணும். அது வந்து எவ்வளோ லென்த் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நேம் வந்து 100 கேரக்டர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் நான் அலோவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணலாம். டிபிக்கல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 10, 15, 20 கேரக்டர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் வந்து ரொம்ப பெரிய பேர் கூட இருக்கலாம். பட் வந்து சேஃப்டிக்கு நம்ம வந்து 100 கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். தென் லாஸ்ட் நேம் and then here also varchar 100 and then இப்போ வேற என்ன வாங்கலாம்? ஸோ லெட்ஸ் கெட் ஏஜும் வந்து ஒரு இன்டீஜர் ஃபார்மேட்டில் வச்சுக்கலாம். தென் ஜெண்டர், இட்ஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் அ varchar. ஓகே, இதில் வந்து அதிகமாக இருக்க போதில் மேல் ஃபீமேல். ஓகே, ஸோ ஐம் புட்டிங் அஸ் 10. லெட்ஸ் ஆல்சோ ட்ரை டு கெட் அ இமெயில் ID. I'll put a varchar with again 100 அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். வேற என்னென்ன இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணலாம்? வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணலாமா? பேசிக்காக இப்போ நம்ம ஆர்ஒய் இப்போ நம்ம இந்த செஷன் நம்ம நடத்துகிறோம்ல, இந்த இனிஷியேட்டிவ்க்கு நம்ம we are trying to create a database. Okay, let's see if I see department. Okay, I'll put a department. Okay, so department again இப்போதைக்கு நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் நேம் அப்படின்னு வச்சுக்கலாம். பட் வந்து இன்னும் கொஞ்சம் இட்ஸ் நாட் திஸ் இஸ் நாட் அ ரைட் வே ஆஃப் டூயிங் இட். பட் இப்போதைக்கு வந்து லெட்ஸ் கீப் திஸ் வே. I'll put as 100 as a character. What else we can have it? Under maybe contact number அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ கான்டாக்ட் நம்பர் வந்து ஒரு இன்டீஜர். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த அட்ரஸ் கொடுக்கும்போது இப்போதைக்கு மேபி I'll put address as well. அட்ரஸும் வேர்கேரில் கொடுத்துக்கலாம். பட் ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா you'll run into problems. பட் நம்ம அப்பப்போ கரெக்ட் பண்ணிகிட்டே போகலாம். ஓகே, I think this makes sense, right? Anything else? Okay, let's take this as an example. Okay, ஸோ இந்த இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு சிம்பிள் டேபிள், நமக்கு வந்து 2-3 டேபிளில் வந்து ரிலேஷன்ஷிப் எல்லாம் மெயின்டைன் பண்ணலாம். சிம்பிளாக ஒரு டேபிள் இதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு டேபிள் நேம் என்ன, ஸோ கிரியேட் டேபிள், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ். ஓகேங்களா? இது வந்து ஒரு சின்டாக்ஸ் மாதிரி. இந்த சின்டாக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணவே முடியாது. எதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்மோஸ்ட் ப்ளூ கலரில் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும், தோஸ் ஆர் ஆக்சுவலி இன்பில்ட் கீவேர்ட்ஸ். நீங்கள் அதை யூஸ் பண்ணக்கூடாது உங்களுக்கு. ஸோ விச் ஹேஸ் சம் மீனிங் டு இட். ஓகேங்களா? கிரியேட் விச் மீன்ஸ் யூஆர் கிரியேட்டிங் சம்திங். ஸோ நான் என்ன கிரியேட் பண்ணுறேன்னா டேபிள் கிரியேட் பண்ண போகிறேன். தென் ஐ ஹேவ் டு கிவ் அ டேபிள் நேம். அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் வந்து என்னென்ன காலம்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நான் டிஃபைன் பண்ணுறேன். ஒவ்வொரு காலமோட நேமும் ப்ளஸ் வாட் இஸ் த டேட்டா டைப். அண்ட் தென் இந்த ஆட்டோ இன்க்ரிமெண்ட் பிரைமரி கீ வந்து இந்த ஆட்டோ இன்க்ரிமெண்ட் இஃப் யூ வாண்ட் டு யூஸ் இட், இஃப் நாட் நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் இந்த ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுக்கலன்னா நீங்கள் எவ்ரி டைம் ஒரு ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணும்போது
நீங்க வந்து அந்த இந்த ஸ்டூடெண்டோட ஐடி என்ன அப்படின்னு சொல்லி நீங்களே கிரியேட் பண்ணி பண்ணணும். எப்பயுமே நீங்க மெயின்டைன் பண்ணணும். இது ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரிமெண்ட் ஆகும். கைண்ட் ஆஃப் அ டிஃபால்ட் ஃபீச்சர். அண்ட் பிரைமரி கீ வந்து நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்றோம்னா நம்ம கண்டிப்பா சொல்லணும் எது பிரைமரி கீ அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் பிரைமரி கீ வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது. ஸோ பிரைமரி கீக்கான பர்பஸ் இதுதான். ஏன் டூப்ளிகேட் அலோவ் பண்ணக்கூடாதுன்னா, பிகாஸ் நம்மளோட இன்டென்ஷனே என்னன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் யூனிக்கா ஐடென்டிஃபை பண்ணணும். தென் வி நீட் டு கிவ் அன் ஐடி. ஸோ தட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் அ பிரைமரி கீ. ஓகே. ஸோ பிகாஸ் நிறைய பேத்துக்கு ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கறனால கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். பட் இஃப் யூ ஃபீல் தட் ஐம் கோயிங் டூ ஃபாஸ்ட் யூ கேன் ஸ்டாப் மீ. ஓகே. ஐம் செலக்டிங் த query and then hitting the same run command. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. எகெயின் இதில் வந்து விசிபிளாக இருக்காது. நீங்கள் இந்த ரெஃப்ரெஷ் பட்டன் ஒன்று இருக்கும். இந்த ரெஃப்ரெஷ் பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே பாருங்க டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. இஃப் யூ எக்ஸ்பேண்ட் இட் யூ வில் see the student table. ஓகேங்களா? ஸோ I'll give this query in the chat. ஓகே. நவ் இப்போ இந்த டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த டேபிளுக்கு நவ் வி ஹவ் டு இன்சர்ட் அ ரெக்கார்ட். ஒரு ரெக்கார்ட் எப்படி இன்சர்ட் பண்றது அப்படிங்கிறது I'll explain now. So far any question? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இது வரைக்கும் நம்ம பண்ணதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே. Thank you. No, sir. Thank you. I'll move on. ஸோ now இப்போ வந்து டேபிள் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணணும். ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணணும்னா எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ again the command is simple. Insert into என்ன டேபிள் நேம் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற டேபிள் நேமில் இன்சர்ட் பண்ணுறோம். எகெயின் இப்போ நம்ம ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கனால வந்து நமக்கு வந்து ஒரு ஈஸி அட்வான்டேஜ் இருக்கு. தென் வேல்யூஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன சொல்ல போகிறோம்னா ஸ்டூடெண்ட் டேபிளில் இன்சர்ட் பண்ணோம். என்னென்ன காலம்க்கு இன்சர்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி வந்து லெட்ஸ் கிவ் அ ஃபர்ஸ்ட் நேம், லெட்ஸ் கிவ் அ லாஸ்ட் நேம். I'll zoom little down so that we have enough space. Okay, ரொம்ப பூரா விசிபிளா இருந்தா எனக்கு சொல்லுங்க. I'll see if I can close it. எப்படி க்ளோஸ் பண்றது? Okay. So first name, last name, then I'm going to give a age, and then I want to give a gender, and then email ID, then I'll give a department name. ஸோ எந்த ஆர்டரில் நீங்கள் டேட்டா கொடுக்க போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக மென்ஷன் பண்ணணும். ஓகே. ஸோ இதுதான் நான் கொடுக்க போகிறேன். I'll try to give a data for it. ஃபர்ஸ்ட் காலம் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா இன்செர்ட் இன்டு ஸ்டூடெண்ட்ஸ். இந்த டேட்டா தான் நான் இன்செர்ட் பண்ண போகிறேன். இந்த காலம்க்கு இந்த ஆர்டரில் தான் நான் வந்து வேல்யூஸ் கொடுப்பேன். அதை வந்து நம்ம கரெக்டாக மேப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்டென்ஷன். ஓகே. I'll start with இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நேம் அருண் அப்படின்னு கொடுக்குறேன். தென் லாஸ்ட் நேம் ஆனந்த் அப்படின்னு வச்சுக்கோம். ஓகே. அருண், I'm just giving us some random name. Okay. And then age I'll give us 19, and then gender male. Okay. And then next one gender கொடுத்துட்டோம். Next வந்து email. Okay. Email I'll put as arun@ry.com. Okay. Just giving a gender, email ID, and then department name. So department and the IT department. Okay. I'm giving IT department, and then contact number. It's again an integer. So integer you don't need to give a quotation. So I'll give us 987654621. Okay. I'll give some 10 digit. Okay. And then
address. Okay. Salem, India, 123 Street, Salem, India, and then I'm also trying to give a pin code. Okay, I'm giving some. Okay, insert. What happened? Okay, so நம்ம இந்த கமாண்டை ரன் பண்ண ட்ரை பண்ணுவோம். Let's see what error it throws. Out of range of column. ஸோ நீங்கள் எதாவது தப்பு பண்ணீங்கன்னா அது என்ன அப்படிங்கிறத சொல்லும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ இதில் ஒரு என்ன எரர் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் ரேஞ்ச் வேல்யூ ஃபார் த காலம் கான்டாக்ட் நம்பர். ஓகேங்களா, கான்டாக்ட் நம்பர் வந்து நம்ம இன்டீஜரில் கொடுத்துருக்கோம். ஸோ இன்டீஜரோட மேக்ஸிமம் ஓட லென்த் பார்த்தீங்கன்னா 9 digits தான் அலோவ் பண்ணோம். பட் ஆனால் ஃபோன் நம்பர் வந்து ஒரு 10 digit நம்பர். ஸோ நம்ம 10 digit கொடுக்கும்போது இட் சேஸ் தட் திஸ் இஸ் நாட் அ வேலிட் நம்பர் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் கொடுக்குற இந்த வேல்யூஸ் எல்லாமே இது வந்து ப்ராப்பராக செக் பண்ணும் ஒவ்வொரு டைம் இன்சர்ட் பண்ணும்போது. பிகாஸ் இதுதான் என்னோட டேபிள் ஸ்ட்ரக்சரு, உள்ளே இருக்க காலம்ஸ்லாம் இது மேக்ஸிமம் சைஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே டிட்டர்மின் ஆயிருக்கும். பட் இங்கே வந்து கிவன் அ ராங் டேட்டா டைப். ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து நம்ம நியூமரிக் டேட்டா டைப் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம இதை வச்சுக்கலாம். பட் நாட் ஓகே. லெட்ஸ் கிவ் அஸ் 9 character as of now, 9 number as of now. நம்ம இதுக்கப்புறம் வந்து அது எப்படி இந்த ஸ்கீமாவை எப்படி மாத்துறது, பிகாஸ் யூ மேட் அ மிஸ்டேக். பட் இதுக்கப்புறம் இது எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். Okay, now I'll try to insert it. Okay, so இப்போ பார்த்தீங்கன்னா green color tick வந்துச்சு, which means it is inserted. Okay, நீங்கள் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன காலம் எல்லாமே டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த டேபிளில் நம்ம வேல்யூ இன்சர்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணோம் அப்படின்னா there is a select command. நீங்கள் வந்து if you want to see what is inside the table, you can use select star from a student. ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் நான் பார்க்கணும். ஸ்டார் விச் மீன்ஸ் ஐ வாண்ட் டு சி எவ்ரி திங் அப்படிங்கிற இண்டிகேஷனை ஐ செலக்டட் ரன் இட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இட் கிவன் அ ரெஸ்பான்ஸ் ஸ்டூடெண்ட் ஐடி 1ன்னு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துச்சு. பிகாஸ் நம்ம ஸ்டூடெண்ட் ஐடியே கொடுக்கல, பிகாஸ் நம்ம இந்த ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கோம்னா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், ஒவ்வொரு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணும் போது அந்த ஐடி வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் தென் நம்ம ஃபர்ஸ்ட் நேம் அருண், ஆனந்த், ஏஜ் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே வாங்கிடுச்சு. ஓகேங்களா, ஸோ லெட்ஸ் டூ ஒன் மோர் இன்சர்ட். லெட்ஸ் காப்பி திஸ் அண்ட் தென் ஐ புட் ஒன் மோர் இன்சர்ட். ஸோ இதில் வந்து இப்போ வந்து சிவா சூர்யா, I'll put this time 18. Okay, siva@harvey.com, IT admin. Okay, I'll put as admin department. Okay, and then I'll give a different number, 2, 4, 6, 7, 8. Okay, I'll put one more 9 digit. Inge vandu 4, 5, 6 street to India. Okay, சேம் சிமிலர் அட்ரஸ். ஸோ நீங்கள் இதையும் நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் பேசிக்காக நான் இன்னொரு ஸ்டூடெண்ட்டோட நேம் இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஐம் ஜஸ்ட் புட்டிங் அன் இன்சர்ட்.
இங்க பார்த்தீங்கன்னா, இந்த கமாண்டும் சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. தென் நீங்க இத திரும்ப போய் ஸ்டூடண்ட் அப்படிங்கிற இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணீங்கன்னா, இட் வில் கிவ் யூ 2 ரெக்கார்ட்ஸ் நவ். இப்போ ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட் ஐடி 2ன்னு ஆட்டோமேட்டிக்கா இன்கிரிமெண்ட் ஆயிருச்சு. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ், ஜெண்டர் எல்லாமே விசிபிளா இருக்கு. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் இன்சர்ட் இட். ஓகே, I'll give the sample query in the chat. Okay, and then this select statement. So இதை ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Can you guys try this? See if it's working for you. யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளம் வருதா? டீம் நான் பேசுறது கேக்குதா? Okay, I'll wait for some time. You guys can try, see what we can do. மகாலட்சுமி, மகேஸ்வரி, உங்களுக்குலாம் ஒர்க் ஆகுதா? ரம்யா, புவனா, ஓகே. ஸோ இப்போ வந்து போக நம்ம ஹேண்ட்ஸ் ஆன்ல போவோம். தென் ஒன்லி கேன் ஏபிள் டு ஃபாலோ. புவனா, ஸோ உங்களோட கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, ஆல்ரெடி கிரியேட் பண்ண டேட்டா பேஸ்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணோம்னாவா? இல்லை ஸ்டில் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கொஸ்டின். புவனா, நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். சார் சொல்லுங்க. சார் இப்போ நிறைய டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம்ல சார், அட்ரஸ் வரைக்கும். ஆமா. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த மாதிரி கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம் சார், ரன் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்றதுல கொஞ்சம் டீடைல்ஸ், ஒரு 4 டீடைல்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது கமெண்ட் இருக்கா சார்? இன்சர்ட் பண்ணும்போது சொல்றீங்களா? இல்ல வந்து காலம் டேபிளோட ஸ்ட்ரக்சரே ரீசைஸ் பண்ணுமா? டேபிளோட ஸ்ட்ரக்சரே சார். ஓகே, தட்ஸ் வாட் ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் நெக்ஸ்ட். நான் அதை எப்படி பண்றதுங்கிறத அடுத்து நான் சொல்லுவேன். ஓகேங்க சார். ஓகே, ஆல்ரெடி கிரியேட் பண்ண டேபிள்ல எப்படி வந்து ஒரு காலம் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது எப்படி, ரிமூவ் பண்றது எப்படி, இருக்குன்னு ஆல்ரெடி இருக்க காலமோட டேட்டா டைப் மாத்துறது எப்படி அப்படிங்கிறத ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் நவ். ஓகே, கேன் ஐ மூவ் ஆன்? ஃபாலோ ஆர் ஓகே? Yes, sir. Okay, let's move on. Okay, let it keep it here. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நமக்கு பண்ண ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர். ஓகே, கான்டாக்ட் நம்பர் 9 டிஜிட் நம்பர் வந்து இட்ஸ் நாட் அ வேலிட் டேட்டா டைப். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹவு டு ஐ சேஞ்ச் ஆல்ரெடி கிரியேட் பண்ண டேபிளில் இப்போ நீங்கள் வந்து ஒரு கான்டாக்ட் ஒரு பர்டிகுலர் காலமோட டேட்டா டைப்பை மாற்றுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ we have something called alter command. ஓகேங்களா? So you're altering the table. என்ன டேபிள் நேம்னு சொல்றோம், ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள் நேம் அல்டர் பண்ண ட்ரை பண்றோம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, யூஆர் ட்ரைங் டு சேஞ்ச் த காலமோட டேட்டா டைப்பை மாற்றணும். ஓகே, மாடிஃபை எக்ஸாக்டா கான்டாக்ட் நம்பர். ஓகே,
இதுல வந்து வேர்கேர் கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போதைக்கு வேர்கேர் யூஸ் பண்ணலாம். வேர்கேர் யூஸ் பண்ணி 10 டிஜிட் அலோவ் பண்ணிக்கலாம். ஓகே. சம்டைம்ஸ் வந்து இப்போ இந்த லொகேஷன் கோடு நீங்க அதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 12 டிஜிட் போகணும். ஃபார் சிம்பிளிசிட்டி நான் இப்போதைக்கு 10 டிஜிட் வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ சிம்பிளா ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஒரு டேபிள்ல நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் கான்டாக்ட் நம்பரை 9 டிஜிட் தான் சேவ் பண்ண முடியுது, விச் இஸ் நாட் அ ரைட் வே. பிகாஸ் அப்படி பண்ணீங்க அப்படின்னா you're not actually retaining the proper student information. ஸோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றோம். ஓகேங்களா? ஸோ கமாண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க ஆல்டர் பண்ணும் என்ன அது அப்படின்னா டேபிள் ஆல்டர் பண்ண போறீங்க. என்ன டேபிள் நேம்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் மாடிஃபை எதை மாடிஃபை பண்ணும். ஸோ மாடிஃபை கான்டாக்ட் நம்பர் வித் வேர்கேர் ஆஃப் 10. ஓகேங்களா? இன்டீஜர் இருக்கு, இங்க 10ன்னு மாத்திக்கிட்டோம். ஓகே. இப்போ இங்க போய் கான்டாக்ட் நம்பர் ஃபீல்ட நீங்க பாத்தீங்கன்னா இன்டீஜர்னு காட்டுது கீழே. இப்போ நீங்க செலக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அது என்ன டெஃபினேஷன்ல இன்டீஜர் ஃபார்மேட்ல இருக்கு. இப்போ இதை ரன் பண்ணதுக்கு அப்புறம் இட் ஷுட் கன்வெர்ட் டு a varchar டைப் அண்ட் தென் நீங்க வந்து ப்ராப்பரா வேல்யூவை இன்சர்ட் பண்ண முடியும். 10 டிஜிட் இன்சர்ட் பண்ண முடியும். ஓகே. லெட்ஸ் see how it works. I'm hitting it. ஓகே. என்னோட கமாண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. now I'll refresh it. நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணாதான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சேஞ்சஸ்லாம் தெரியும். I'll refresh it. ஓகே. ஓகே. ஸோ இப்போ போய் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் வேர்கேர் ஆஃப் 10 பிகாஸ் இதுதான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ வேர்கேர் 10 டைப்புக்கு மாறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் ட்ரை டு இன்சர்ட் அ நியூ ரெக்கார்ட் வித் 10 டிஜிட் கேரக்டர். ஓகே. ஸோ திஸ் டைம் I'll give my name. No, I'll give Jiva's name. Okay. And then is 23 male Jiva. Owner. I'll put a owner name and then I'll give some number. Okay. So இப்படி ஒரு நம்பர் கொடுக்குறேன். So it's a 10 digit number. So 2, 4, 6, 8 and 10. Okay. Followed by நம்ம வந்து address. So I'll give 4 street land 7562. Okay. I'm giving some number. Okay. So இதை தான் நான் இன்சர்ட் பண்ண ட்ரை பண்றேன். மோரல்லெஸ் வந்து மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு பெரிய சேஞ்ச் கிடையாது. ஒரே மிகப்பெரிய சேஞ்ச் வந்து இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் 10 டிஜிட் போட்டு ரன் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ நவ் இட் ஷுட் அலோவ் இட். ஓகே. லெட்ஸ் see if it is allowing. Hitting enter, you see it is green. ஓகே. இது வந்து அலோவ் பண்ணிடுச்சு. நவ் நீங்கள் வந்து திரும்ப ஸ்டூடெண்ட் நேம் செலக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ரெக்கார்ட் இன்சர்ட் ஆயிருக்கான்னு. யூ கேன் see இந்த கான்டாக்ட் நம்பர்ல மற்ற எல்லாமே 9 டிஜிட்டா இருக்கு. இப்போ வந்து 10 டிஜிட்க்கு வந்து அலோவ் பண்ணிடுச்சு. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் மேக் அ சேஞ்ச். இப்போ காலம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கேன் வி ஆட் சம் நியூ காலம். எப்படி வந்து இப்போ ஆல்ரெடி கிரியேட் பண்ண டேபிள்ல சாரி ஓகே. ஸோ இப்போ ஆல்ரெடி கிரியேட் பண்ண டேபிளில் கேன் வி ட்ரை அண்ட் ஆட் அ நியூ காலம். ஏதாவது ஒரு காலம் சொல்கிறீங்களா? லெட்ஸ் ஆட் அ நியூ காலம் அண்ட் தென் வில் ரிமூவ் ஒன் எக்ஸிஸ்டிங் காலம். Can you guys recommend what we can add extra? What other information we can add? What other column we can add? Okay, meanwhile, I'll give this command in the chat. Performance percentage. Okay. Something else which is little common, some other items. Percentage is okay. Some other personal information, right? Which we really need. Okay. What other information here? Where are the recommendation? Salary. Student doesn't have a salary. Something relevant. Okay. Let's give a parent's name. Parents.
ஓகே, நீங்க எல்லாரும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பத்தி தான் கொடுத்துருக்கீங்க. மேபி I'll put a Aadhaar number. Okay, let's try with the Aadhaar number because that makes some relevant sense. Okay, again, நீங்க வந்து ஒரு புதுசா ஒரு சேஞ்சஸ் பண்றீங்க அப்படின்னா you are altering the existing table. So alter table, table name, and then இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா you are trying to add a new column. You are not modifying the existing one. Okay, so I put add command. என்ன காலம் ஆட் பண்ண போறோம் அப்படின்னா let's put Aadhaar number. Okay, okay, Aadhaar number. Okay, so Aadhaar number, and then இது வந்து Aadhaar number I think வந்து ஒரு 12 16 characters number நினைக்கிறேன். So let's put with varchar of 16. Okay, similarly you can close it and then select and run it. Okay, so command ரொம்ப simple தான். You are altering the existing table. So அதனால alter table, what table நீங்க என்ன டேபிள் alter பண்றீங்கங்கறத சொல்றீங்க. Then now you are trying to add it. Okay, டேபிள்ல தான் ஆல்டர் பண்றீங்க. பட் என்ன சேஞ்சஸ் பண்ண போறீங்கன்னா மேல நம்ம மாடிஃபை பண்ணோம் பிகாஸ் எக்ஸிஸ்டிங் காலமை மாடிஃபை பண்ணோம். நவ் யூ ஆர் ஆடிங் அ நியூ ஒன். ஸோ ஆட் அண்ட் தென் வாட் அதர் காலம் நேம் அண்ட் அதோட டேட்டா டைப் என்ன அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஜஸ்ட் ஹிட் இட். ஸோ இதுவும் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. நவ் யூ கேன் ரெஃப்ரெஷ் இட் அண்ட் தென் யூ கேன் சி ஆதார் நம்பர் கேம் இன்டு பிக்சர் 16 வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம புதுசா லெட்ஸ் ட்ரை டு ஈவன் இன்சர்ட் ஒன் மோர் ரெக்கார்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புதுசா ஒரு காலம் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த இடத்துல என்ன காலம் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஆதார், I'll just copy paste to save time. Okay, Aadhaar number, and then I'll put a 16 characters. Six or eight. Okay, so ஒரு 16 characters number கொடுக்குறேன். Okay, and then I'll change the name. This time I'll put my name. Okay, okay, and then I'll put 22. Okay, and then what department I belongs, like a teacher. Okay, I'll put okay, and then maybe Texas, USA. Okay, I'll giving this. Okay, let me run it. Let's see if it is inserting properly. Okay, it's inserted. நம்ம என்ன பண்ணலாம்னா திரும்பவும் வந்து ஸ்டூடெண்ட் query run பண்ணி பார்க்கலாம். Okay, to see whether is it inserting a new record. Okay, so இப்போ பார்த்தீங்கன்னா I'll able to see my record. ஓகேங்களா? இப்போ ஆதார் நம்பர் இருந்துருச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க புதுசா ஒரு காலம் ஆட் பண்ணும்போது நல்லா கவனிச்சிங்கன்னா ஏற்கனவே இருக்க ரெக்கார்ட்ஸ்க்கு எல்லாம் அந்த வேல்யூஸ் இல்லை, அதனால நல்லா இருக்கு. ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணலாம்னா யூ கேன் ஆல்சோ கோ அண்ட் மாடிஃபை த வேல்யூ டு த எக்ஸிஸ்டிங் காலம். எக்ஸிஸ்டிங் ரெக்கார்ட்ல நீங்க வந்து சேஞ்சஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, I'll explain that. அது வந்து எப்படி நம்ம கரெக்ட் பண்றது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் வந்து in the query, I'll just give this query in the chat. Alter table, table name, add column, column name. No, add column name with data type. Okay, Kavir, நீங்க கொடுத்துக்க கமாண்ட்ல still little more change. Add column name, அதுக்கப்புறம் வந்து data type. ஓகே, ஸோ இது வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இட்ஸ் ஆல்சோ சிம்பிள், இட்ஸ் நாட் தட் காம்ப்ளிகேட்டட். I'll wait for some time. If you're okay, let me know. We can continue. Okay, ட்ரை பண்ணி பாருங்க இந்த இது ஒர்க் ஆகுதுன்னா.
ஸோ ஒன்ஸ் யூ ஆர் டன், உங்களுக்கு ஒர்க் ஆகுது ப்ராப்பராக, உங்களுக்கு எந்த கொஸ்டினும் இல்லைன்னா லெட் மீ நோ. I'll move on to the next step. I'll waiting for your input. சார் சொல்லுங்க. சார் இப்போ ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணிட்டோம் சார். இன்சர்ட் பண்ணிட்டேன்னு காமிக்குது சார். பட் அது எப்படி பாக்குறதுன்னு தெரியல. ஓகே, ஒரு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணிட்டீங்க, பட் வந்து டேபிள்ல அது எப்படி பார்க்கறதுன்னு தெரியலையா? எஸ் சார். நான் இங்க பாருங்க, நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அந்த டேபிள் நேமை கொடுத்தீங்கன்னா யூ வில் see what is inside the டேபிள். இதுதான் அதோட கமாண்ட். இந்த கமாண்ட் ட்ரை பண்ணீங்களா? இந்த கமாண்ட் ட்ரை பண்ணி பாருங்க. நான் இந்த கமாண்ட் வந்து மேபி I'll give one more time. Select start from என்ன டேபிள் நேம் அப்படிங்கிறத கொடுக்கணும். எஸ் சார், விசிபிளா இருக்குங்க சார். குட், தேங்க்யூ. இந்த ஆல்டர் கமாண்ட் ஒர்க் ஆகுதா உங்களுக்கு? எஸ் சார். இந்த ஓகே, இந்த ஆல்டர் கமாண்ட்ல யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, மகேஸ்வரி, தேங்க்ஸ். No questions. Okay, can I move on? I'm getting a majority of answers. Okay. யாராவது ஒருத்தருங்க முடிக்கல, இல்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னா ஸ்டாப் மீ. ஓகே, I'll moving on now. ஸோ நம்ம இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஒரு காலம் டேட்டா டைப் சேஞ்ச் பண்ணியாச்சு, ஒரு காலம் ஆட் பண்ணியாச்சு. தென் லெட் சி ஹவு டு வி ரிமூவ் அ காலம். இப்போ ஒரு காலம் நமக்கு வேணாம் அப்படின்னா வந்து என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, again let's see what column we can remove. ஓகே, நம்ம ஒன்று பண்ணலாம். என்னன்னா, இந்த ஏஜிங்கிற காலமை ரிமூவ் பண்ணிட்டு let's see can we put a date of birth. Date of birthங்கிற ஒரு காலமை இன்சர்ட் பண்ணுவோம், which will give us little more different scenario. அது நம்ம ட்ரை பண்ணலாமா? ஸோ லெட்ஸ் delete ஏஜ், பிகாஸ் ஏஜ் இருந்தாலும் நமக்கு டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா டேட் ஆஃப் பர்த் வச்சு we can able to find a age on ourselves. And டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா we will also send a birthday gift and all this, right? நம்ம நிறைய பண்ண முடியும். இந்த ஏஜ்ங்கிற காலம் வந்து it's giving some information but it's not helping us determining lot of things. Okay, அதனால நம்ம இந்த ஏஜிங் drop பண்ணிட்டு let's try to add a new column called date of birth. Okay, let's try that. Let's go alter table again. என்ன டேபிள் ஆல்டர் பண்றீங்க அப்படிங்கறத நீங்க கொடுக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிற டேபிள் ஆல்டர் பண்றோம். Now you want to delete a particular column, right? You have to put drop command. Drop na you are going to drop it. எனக்கு அது தேவையில்லை அப்படிங்கிற இண்டிகேஷன் drop. You have to give a காலம். ஓகே, எதை ட்ராப் பண்ணணும்? நீங்கள் வந்து காலமை ட்ராப் பண்ணுமா? பிகாஸ் நீங்கள் வந்து பிரைமரி கீயை ட்ராப் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோங்கிறது சொல்லணும். ஸோ we are going to drop a column age. ஓகே, ஏஜ்ங்கிற ஒரு காலமை நம்ம ட்ராப் பண்ண ட்ரை பண்றோம். ஓகே, கமாண்ட் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ யூ ஆர் டூயிங் அல்டர், பிகாஸ் ஏற்கனவே இருக்க டேபிளை நீங்கள் அல்டர் பண்ண ட்ரை பண்றீங்க. ஸோ அல்டர் டேபிள் என்ன டேபிள் நேம்னு சொல்லிட்டு யூ வாண்ட் டு ட்ராப். ஓகே, வாட் யூ வாண்ட் டு ட்ராப் காலம், என்ன காலம் நேம், ஏஜ்ங்கிற ஒரு காலமை நம்ம ட்ராப் பண்ண ட்ரை பண்றோம். இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். உங்களோட நேச்சுரல் ஹியூமன் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயே தான் இருக்கும். அதனால அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ டேட்டாபேஸ் இஸ் ஈஸியஸ்ட் டாபிக். ஓகே, அதே மாதிரி இதில் வந்து நிறைய பவர்ஃபுல்லான விஷயத்தும் பண்ண முடியும். ஓகே, பிகாஸ் நிறைய கம்பெனிஸ் வந்து when they are interviewing people, right, they will ask
பேசிக்காக இந்த டேட்டாபேஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ் தான் ரொம்ப அதிகமாக கேட்பாங்க. பிகாஸ் இதில் வந்து எப்படின்னா ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், அதே மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயத்தையும் உங்களால் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஓகே, லெட்ஸ் ஹிட் இட். ஓகே, இது நம்ம ஹிட் பண்ணிட்டோம். ஸோ இட் இஸ் சக்ஸஸ்ஃபுல். இப்போ போய் நீங்கள் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா அந்த காலமே இருக்காது. ஸோ யூ டோன்ட் see a ஏஜ் காலம். ஓகே, இட் ஆல் dropped off. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, let's again create a new table. Let's alter the table and add a date of birth அப்படிங்கிறது தான் நம்ம பிளான் பண்ணோம். ஸோ let's student, sorry, I should put below this student. நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னதான் add என்ன காலம் நேம் பிளஸ் வந்து டேட் ஆஃப் பர்த். ஓகே, டேட் ஆஃப் பர்த். ஓகே, ஸோ அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டு, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்டில் வேர்கேர் வச்சு நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். பட் வந்து இது வந்து ஒரு டேட் ஃபார்மேட். ஓகேங்களா? ஸோ எக்ஸாக்டாக வந்து டேட் ஃபார்மேட்டை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இது ஏன் அப்படின்னா நீங்கள் இதை வச்சு நீங்கள் நிறைய ஆப்ரேஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாரெல்லாம் வந்து 25 இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இட் கேன் ஏபிள் டு கிவ் அ ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ். ஸோ அதுக்கான இண்டிகேஷன் தான். ஸோ தெர் இஸ் அ டேட்டா டைப் கால்டு டேட்னே ஒரு டேட்டா டைப் இருக்கு. ஓகே, லெட்ஸ் கிவ் தட். பிகாஸ் நம்ம வந்து எக்ஸாக்டாக ஒரு டேட்டா சேவ் பண்ணோம் டேட் ஆஃப் பர்த்தில். ஸோ அதனால லெட்ஸ் ரன் திஸ். ஓகே, அண்ட் தென் இட் இஸ் சக்ஸஸ்ஃபுல். ஓகே, நவ் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளில் போய் பார்த்தீங்கன்னா யூல் சி டேட் ஆஃப் பர்த்ங்கிற ஒரு காலம் இருக்கும். பட் என்ன எம்டியாக இருக்குது பிகாஸ் யூ டோன்ட் ஹாவ் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எப்படி ஆட் பண்ணுறது? பிகாஸ் ஆல்ரெடி இருக்கிற இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் புதுசாக ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஜஸ்ட் இந்த query இன்சர்ட் queryலே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு காலம் டேட் ஆஃப் பர்த் கமா டேட் ஆஃப் பர்த்னு நீங்கள் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆல்ரெடி இருக்க ரெக்கார்ட்ஸ்க்கே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, let me do this. Okay, update, because ஆல்ரெடி இருக்க டேபிளை ரெக்கார்ட்ஸை நீங்கள் அப்டேட் பண்ண போறீங்க. ஸோ அதனால வந்து லெட்ஸ் ஸ்டார்ட் வித் அப்டேட் கமாண்ட். Okay, update, we have to tell the table name, students, நீங்க அப்டேட். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இதுல என்ன அப்டேட் பண்ண போறீங்க அப்படிங்கறத கொடுக்கணும். ஸோ ஐம் கோயிங் டு செட் date of birth, date of birth. இதுல வந்து you can give a date. இந்த டேட் ஃபார்மேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்ல வந்து டேட் வந்து ஸ்டோர் ஆகும். அதாவது வந்து sorry, let's put inside YYY-MM-DD. okay, ஸோ அப்படின்னா என்ன ஆகுதுன்னா நீங்கள் இயர் ஃபர்ஸ்ட்டும் ஹைஃபன் மந்த்து அதுக்கப்புறம் டேட் இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால நீங்கள் வந்து எப்பயுமே நீங்கள் இன்சர்ட் பண்ணும் போது இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் கிவ் இட் let's giving 2000 hyphen month வந்து 03-24 அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறோம். கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்து யூ கேன் செட் அ டேட் ஆஃப் பர்த் டு த ஸ்டூடெண்ட், அந்த காலமுக்கு நீங்கள் செட் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் வந்து ரன் பண்ணலாம். லெட்ஸ் சி, கேன் வி ரன் திஸ்? ஓகே, why this is commenting out. ஓகே, ஸோ இந்த ஹைஃபன் கொடுத்தீங்கன்னா இதை இக்னோர் பண்ண அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது, இது வந்து ஜஸ்ட் ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி. ஸோ அதனால ஜஸ்ட் கிவ் திஸ் ஹைஃபன். ஸோ நவ் லெட்ஸ் ட்ரை டு ரன் திஸ். ஓகே, இட் ஃபெயில்ட் பிகாஸ் இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஆர் யூசிங் அ சேஃப் அப்டேட் மெத்தட்.
ஓகே, ஸோ நீங்க பண்றதுல நம்ம இதுல ஒரு தப்பு பண்றோம் என்ன அப்படிங்கிறது யாராவது சொல்ல முடியுமா? இந்த query எக்ஸிக்யூட் ஆகாததுக்கான ரீசன் என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? சும்மா லாஜிக்கலா திங்க் பண்ணி பாருங்க, என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு. யாராவது ட்ரை பண்றீங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சிம்பிளா ஒரு டேபிள் அல்டர் பண்ணிட்டோம். இப்போ நீங்க இந்த ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கனாலுமே டேட் ஆஃப் பர்த்னு வந்துருச்சு, அந்த ஏஜ்ங்கிறது போயிட்டு. ஸோ டேபிள் அப்டேட் ஆயிடுச்சு, நோ ப்ராப்ளம். இப்போ வந்து நான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான ஸ்டூடெண்ட்ல போய் இந்த டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற காலமா வந்து நான் அப்டேட் பண்ண ட்ரை பண்றேன். பட் இட் இஸ் கிவிங் an error. Do anyone know what is the reason? In between numbers, no hyphen கிடையாது. வேற ஏதாவது? Can you come again? Sorry. ஓகே, யாரோ பேசுன மாதிரி இருந்துச்சு. ஓகே, வேற ஏதாவது ட்ரை பண்றீங்களா? சார் ஹலோ சார். சொல்லுங்க. ஏஜுக்கு பதிலா தானே சார் டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறோம். அப்ப ஏஜ் ஈக்குவல் டு டேட் ஆஃப் பர்த் அப்படி போட்டா வரும்ல சார்? இல்ல, நம்ம ஏஜ்ங்கிற ஒரு காலமே டிராப் பண்ணிட்டோம், விச் மீன்ஸ் வந்து அந்த காலமே கிடையாது இதுக்கு மேல. ஸோ நீங்க புது காலம்க்கு ஓல்டு காலம் போய் ரெஃபர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே சார். வேற ஏதாவது யோசிச்சு பாருங்க, திங்க் லாஜிக்கலி. நம்ம ஒரு சின்ன தப்பு பண்றோம். ஈக்குவல்ஸ் ஈக்குவல் நம்ம அசைன் பண்றோம்ல, ஈக்குவல்ஸ் இஸ் கரெக்ட். ஓகே, I'll explain. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் டேபிள்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 4 ரெக்கார்ட் இருக்கு, ஓகேங்களா? ஸோ நீங்க என்ன பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் டேபிள்ல போயிட்டு டேட்டா ஒரு காலம்க்கு வேல்யூ கொடுக்குறீங்க. அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த வேல்யூ வந்து எல்லா ரெக்கார்டுக்குமே அப்டேட் பண்ண ட்ரை பண்ணும், ஓகேங்களா? இது வந்து பை டிஃபால்ட் இட்ஸ் நாட் அ வேலிட் திங். பிகாஸ் எப்படி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரே டேட் ஆஃப் பர்த் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கும் இதுல, ஓகேங்களா? ஸோ நார்மலாக வந்து நீங்க ஒரு அப்டேட் பண்ண ட்ரை பண்ணும்போது நீங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக எந்த ரெக்கார்டு அப்டேட் பண்ண போறீங்கன்னு நீங்க சொல்லணும். நீங்க சொல்லாம பண்ணீங்கன்னா இந்த மாதிரி எரர் அடிக்கும், ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ராப்ளம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் புட் அ வேர் கண்டிஷன், ஓகேவா? ஸோ வேர் கண்டிஷன் அப்படின்னா இந்த டேட் ஆஃப் பர்த் வந்து யாருக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ லெட்ஸ் புட் அ ஸ்டூடெண்ட் ஐடி. இப்போ லெட்ஸ் சே we are going to update to Jiva, okay? I'll give his ID is 3. இப்போ வச்சு நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் allow பார்த்தீங்கன்னா இப்போ இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ யூ கெட்டிங் green now, ஓகே? இப்போ போய் திரும்ப ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ரெக்கார்டை டேபிளை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜீவாவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் அப்ளை ஆயிடுச்சு, ஓகே? ஸோ அவ்வளோதான். இதில் வந்து எப்படின்னா நீங்கள் you're trying to update more than one column, which is not a valid எக்ஸிகியூஷன். அதனால இந்த எரர் கொடுக்குது, ஓகேங்களா? இதை நீங்க பைபாஸும் பண்ண முடியும், பட் பை டிஃபால்ட் இதில் பார்த்தீங்கன்னா யூஆர் இன் த சேஃப் மோட். நீங்க அதனால வந்து நீங்க வேர் கிளாஸ் இல்லாமல் நீங்க வந்து அப்டேட் கமாண்டை யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு எரர் மெசேஜ் கொடுக்குது, அவ்வளோதான். நீங்க இந்த எரர் மெசேஜை நீங்க இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா யூ வில் ஏபிள் டு ஐடென்டிஃபை. ஓகே, லெட் மீ see if I can. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணமோ அதை தான் சொல்லியிருக்கோம். ஸோ யூ ஆர் இன் த சேஃப் அப்டேட் மோட். யூ ட்ரைடு டு அப்டேட் அ டேபிள் வித்தவுட் எ வேர். ஓகே, தட் யூசஸ் அ கீ காலம், ஓகேங்களா? ஸோ இது வந்து அலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுது, ஓகே? ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் ஃபார் யூ, இது வேர் கிளாஸ் வந்து எதுக்கு தேவை அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன். பிகாஸ் நீங்க எதையாவது நீங்க அப்டேட் பண்ண ட்ரை பண்ணும்போது எந்த ரெக்கார்டை அப்டேட் பண்ண போறீங்கிறது நீங்க கிளீனா சொல்லணும், ஓகே? இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா வேர் என்ன ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட் 3ங்கிற ஸ்டூடெண்ட்டை போய் அப்டேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், ஓகே? ஸோ இந்த சேஃப் மோடை டிசேபிளும் பண்ணலாம், பட் இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஹேவ் அ சேஃப் மோட், ஓகே? அப்டேட் கமாண்ட் வந்து சிம்பிளாக ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ அமேசான் வெப்சைட் மாதிரி நம்ம ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு கஸ்டமரோட ஒரு ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. இந்த வேர் கிளாஸ் இல்லாமல் நீங்கள் சப்போஸ் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா
எல்லா கஸ்டமரோட இன்ஃபர்மேஷனும் அப்டேட் ஆயிரும். ஸோ அப்படின்னா உங்களுக்கு அந்த எல்லா கஸ்டமர்கிட்ட நீங்க திரும்ப போய் ஃபோன் நம்பர் வாங்கணும். அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ அதனால இந்த சேஃப் மோட் இருக்கு. ஓகே, I'll give all these 3 command. Okay, I think கவியரசி ஆல்ரெடி சொல்லிருக்காங்க. நான் வேற கண்டிஷன் ஃபில்டர் கண்டிஷன் யூஸ் பண்ணோம். ஓகே, யா, திஸ் மேக் சென்ஸ். உங்களுக்கு வந்து இது உங்களுக்கு புரியுதா? இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. ஸோ பேசிக்கா ஏஜ்ங்கிற காலம் ட்ராப் பண்ணிட்டு புது காலம் ஆட் பண்ணிட்டு லெட்ஸ் ட்ரை டு மேக் அ சேஞ்ச் டு த எக்ஸிஸ்டிங் ரெக்கார்ட். ஸோ இதை ட்ரை பண்ணுங்க. I'll give some time. Can you guys try this? I'll wait for your input. இதை ட்ரை பண்ணிட்டு ஒர்க் ஆச்சுன்னா சொல்லுங்க. If you're not, it's not working, then let me know. I'll explain. ஓகே, மகாலட்சுமி சொல்லிட்டாங்க ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. I'll wait for a couple of more updates. சார் சொல்லுங்க. சார் இப்போ கீஸ் எல்லாத்துக்குமே வந்து ஏதாவது ஒரு ஆல்டர் இல்லை சேஞ்ச் மாடிஃபை பண்ணும்போது நம்ம இந்த கமாண்ட்லாம் யூஸ் பண்ணோம்ல சார், ஆமா, அதே மாதிரி வேல்யூஸ்க்கும் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா இதில் இருக்கிற அதே ஸ்டெப் தான் யூஸ் பண்ணணுமா சார்? ஆமா. இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த கடைசி கமாண்ட் பாத்தீங்கன்னா இந்த அப்டேட் போயிட்டு ஒரு காலம் அப்டேட் பண்ணிருக்கோம்ல, இது நல்லா இருக்கிறத நீங்க அப்டேட் பண்ணிருக்கீங்க. இதே மாதிரி தான் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இவரோட ஃபோன் நம்பர் நீங்க அப்டேட் பண்ணணும்னாலும் சிம்பிளா யூ கேன் டேக் த சேம் கமாண்ட். இங்க வந்து கான்டாக்ட் நம்பர் அப்படின்னு போட்டுட்டு இப்போ அவரோட பழைய நம்பர் பாத்தீங்கன்னா இந்த நம்பர் ஓகேங்களா. இதுல வந்து ஒரு ஸோ நம்ம வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து வேர்கேர்ல வச்சிருக்கோமா. லெட்ஸ் புட் ஓகே. ஸோ இப்போ வந்து 8க்கு பதிலாக 7ன்னு மாற்றிக்கிறோம். மாற்றிட்டு நீங்கள் ரன் பண்ணால் இட்ஸ் ஆல்சோ சிமிலர். ஓகே, ஸோ கான்டாக்ட் நம்பர் சேவ் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா யூ கேன் சி இட் வாஸ் 8 பிஃபோர், நவ் இட் இஸ் 7. ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் எக்ஸிஸ்டிங் காலமும் அப்டேட் பண்ணணும்னாலும் இதே மாதிரி எக்ஸிஸ்டிங் ரெக்கார்ட் வேல்யூஸ் அப்டேட் பண்ணாலும் இதே தான். நத்திங் டிஃப்ரெண்ட். ஓகே சார். ஓகே, okay. Any other question? Is it working fine? ஸோ மோர் ஆர் லெஸ் வந்து இப்போ இதுக்கப்புறம் பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்து பேரலாக ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸிஸ்டிங் காலம் நேமை எப்படி சேஞ்ச் பண்ணுறது. ஓகே மகாலட்சுமி, வில் டூ தட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு காலம் நேம் எப்படி மாற்றுறது, இல்லை ஒரு டேபிள் நேம்லாம் எப்படி மாற்றுறது, பிகாஸ் தட்ஸ் ஆல்சோ சேஞ்ச் ரைட். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ. ஓகே, கேன் வி மூவ் ஆன்?
ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு காலம் நேம் சேஞ்ச் பண்ணலாம். கான்டாக்ட் நம்பர். ஓகே, கான்டாக்ட் நம்பரை வந்து மொபைல் நம்பர் அப்படின்னு மாற்றலாம். ஓகே, ஜஸ்ட் ஒரு ஸ்மால் சிம்பிள் சேஞ்ச். Again, simple. நீங்க வந்து existing table alter பண்ண try பண்றீங்க. So you are altering the table. You have to tell what is the table name. And then இப்போ என்ன நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா காலம் நேமை ரீநேம் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். ஓகே, ஸோ யூ ஹவ் டு மென்ஷன் ஐ வாண்ட் டு சேஞ்ச் நேம். ஓகேங்களா? இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாரி, ஸோ சேஞ்ச், அதுக்கப்புறம் வந்து என்ன நேம்ல இருந்து எந்த நேமுக்கு மாத்துறீங்க அப்படிங்கிறத நீங்க கொடுக்கணும். ஸோ லெட்ஸ் டேக் அ கான்டாக்ட் நம்பர், அதை வந்து மொபைல் நம்பர்னு சொல்லிட்டு மாத்துறீங்க. ஓகே, nothing. Okay, and then you should give what is the varchar type. Varchar type என்ன இருக்கு, நம்ம varchar of 10. Okay, this is what we are trying to do. Let's execute this, see if it is changing. Okay, it's accepted. நீங்க என்ன பாருங்கன்னா இங்க வந்து கான்டாக்ட் நேம் varchar 10ல இருக்கு. ஸோ நீங்க இதை ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா மொபைல் நேம்னு மாறி, மொபைல் நம்பர்னு மாறிடுச்சு. ஓகேங்களா? That's it. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நீங்க you can, this is how to change the column name. I'll give this command in the chat along with, okay, இது ரெண்டுமே கொடுக்குறேன். ஓகே, கவியரசி alter table name, rename column. ஓகே, சேஞ்சுன்னு கொடுக்கலாம், ரீநேம் அப்படிங்கிற கமாண்ட் கிடையாது, சேஞ்ச் அப்படிங்கிற கமாண்ட். ஓகே, லெட் மீ ஆல்சோ ட்ரை டு ரீநேம் த டேபிள். இப்போ டேபிள் நேம் எப்படி ரீநேம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுருக்கோம். இதில் என்ன பண்ணலாம்னா ஸ்டூடெண்ட் இன்ஃபோ அப்படிங்கிற மாதிரி மாற்ற ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஐம் ட்ரைங் டு சேஞ்ச் த டேபிள் நேம். ஓகேங்களா? டேபிள் நேம் பண்ணும்போது யூ ஆர் நாட் யூ ஹாவ் டு ரீநேம். ஸோ ரீநேம்னு ஒரு கமாண்ட் இருக்கு, ரீநேம் டேபிள். இப்போ வந்து ஸ்டூடெண்ட் டு ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபோ. ஓகே, இந்த கமாண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா போதும், சிம்பிளா டேபிளோட நேம் சேஞ்ச் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ யூஆர் சேஞ்சிங் த டேபிள் நேம். நீங்க உள்ள டேபிள்குள்ள இருக்க காலமை சேஞ்ச் பண்ணல, பட் இன்ஸ்டெட் யூஆர் டூயிங் அ டேபிள் நேம் சேஞ்ச். ஓகே, லெட்ஸ் ரன் இட் அண்ட் ஹிட் இட். இட் ஒர்க்ட். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு, இது வந்து ஸ்டூடெண்ட் இன்ஃபோ அப்படிங்கிற மாதிரி மாறணும். லெட்ஸ் ஹிட் அ ரெஃப்ரெஷ். ஓகே, ஓகே, பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் இன்ஃபோன்னு மாறிடுச்சு. ஓகே, ஸோ இப்படிதான் நீங்க வந்து நேமை மாற்ற முடியும். சேஞ்ச் கீவேர்ட். ஓகே, ஓகே, ஸோ ஆஃப்டர் திஸ் வேற என்ன கமாண்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஐ திங்க் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு காலம் எப்படி ஆட் பண்றது, ரிமூவ் பண்றது அதெல்லாம் பண்ணிட்டோம். Let's also try to add, let's go to student table and see what all columns you have to add it. What happened? Okay, so இது வந்து எரர் அடிக்குது பிகாஸ் நம்ம நேம் சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டில் வந்து ஸ்டூடெண்ட் நேம் வச்சிருக்கனால அந்த மாதிரி ஒரு டேபிளே இல்லைன்னு சொல்லிடுச்சு. ஸோ இப்போ போய் பார்த்தீங்கன்னா டசன்ட் எக்ஸிஸ்ட், இந்த ஸ்டூடெண்ட்ங்கிற டேபிளே இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸ்டூடெண்ட் இன்ஃபோன் மாற்றிருக்கணும், மாற்றிட்டு லெட்ஸ் ஹிட் இட். ஸோ வி ஆர் கெட்டிங் த ரெக்கார்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் நம்ம மாற்ற ட்ரை பண்ணலாம். ஸோ கிவிங் 22 ஃபார் அருண். ஓகே, or I'm giving a different. ஓகே, ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா எரர் அடிக்குது பிகாஸ் நம்ம இந்த ஏற்கனவே query ரீயூஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஆனால் காலம் நேம் டேட்டாபேஸ் நேம் டேபிள் நேமை மாற்றினதை நம்ம அப்டேட் பண்ணல. ஓகே, ஐம் ஜஸ்ட் அப்டேட்டிங் பேக். ஹிட் அகெயின், இட் ஒர்க்ட். ஓகே, இப்போ போய் நீங்கள் திரும்ப செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ செக் பண்ணும்போது ஐம் மேட் அ சேஞ்ச் ஃபார் அரௌண்ட். லெட்ஸ் ஆல்சோ டூ ஃபார் சிவசூர்யா.
I'll put 2 here. I'll put 2003. I'll put 12 for student name 2. Okay, let's hit it. Okay, it's also done. Let's go and check it. Okay, so in the moon basic I'll put my own 2001. I'll put 6. Okay, 03. இப்போ வந்து என்னோட ஸ்டூடெண்ட் ஐடி வந்து இட்ஸ் a 4. ஓகே, அந்த 4ங்கிறத நம்ம கொடுத்தோம்னா வில் கேன் ஸ்டில் அப்டேட் த வேல்யூ. ஓகே, இட்ஸ் அப்டேட்டட். யூ கேன் கோ அண்ட் see the record. ஓகே, எல்லாமே அப்டேட் ஆயிடுச்சு. சிமிலர்லி இப்போ நீங்கள் வந்து ஆதார் நம்பரும் அப்டேட் பண்ணனாலும் இது இட்ஸ் சேம் ப்ராசஸ். நீங்கள் ஆதார் நம்பர் அப்டேட் பண்ணோன்னா கேன் யூ கைஸ் give some update query on how to update the ஆதார் நம்பர்? யாராவது ட்ரை பண்ணி சேட்டில் போடுறீங்களா? இது வரைக்கும் நம்ம டேட் ஆஃப் பர்த் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ we have to do a same because இங்கே நிறைய நல் காலம் இருக்கு. ஸோ how do we update the ஆதார் நம்பர்? அதுக்கு என்ன query யூஸ் பண்ணலாம்? Can we try? Yes. Okay, Mahalakshmi நீங்க கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் correct. Okay, let me copy and see if it really works. I'm entering. Okay, again you made a mistake here. Okay, this is not going to work out. Mahalakshmi had made a mistake. Can someone else try? So Mahalakshmi command ஒரு ப்ராப்ளம் இருக்கு. Can we get some other example? Okay, I think Javier received found out. Okay, setting the keyword miss பண்ணிருக்கீங்க. So that's a problem. Okay, so நீங்க வந்து update table name கொடுத்துட்டீங்க. You have to set a value, right? Because you have to give a set keyword and then what is the column name and then value followed by the varchar class. Okay, இது ஸ்டூடெண்ட் ஐடி வச்சு நீங்க ரெஃபர் பண்ணலாம், இல்ல வந்து you can also refer with the first name, அந்த மாதிரி கூட பண்ணலாம். But as no, this is fine. Okay, so let's see if this command works or not. Let's hit it. Okay. Aadhar, okay, maybe the spelling mistake. I can take this. Where is Aadhar? Okay, I'll put a. Okay, this is, let's take Aadhar and put a. Okay, because நீங்க ஆதார் column name proper கொடுக்கல. Okay, that's okay. Okay, so now it is inserted. Okay, so student 2க்கு நம்ம வந்து இப்ப பண்ணிருக்கோம். Let's go and see whether it is inserted. Okay, we can see this is inserted. Okay, so this is how நீங்க வந்து ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்றது. First we started with how do we create a database and then how do we create நம்ம வந்து அதை எப்படி நம்ம செலக்ட் பண்றது. பிகாஸ் நீங்க இந்த query editor வந்து இந்த டேட்டாபேஸ்க்குள்ள நீங்க ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு we should use command. அதுக்கப்புறம் ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்றது. ஸோ டேபிள் கிரியேட் பண்ணோம்னா யூ ஷுட் கிவ் சம் பிரைமரி கீ, ஒவ்வொரு காலம் நேம் கொடுக்கணும், அதுக்கான டேட்டா டைப்ஸ் கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வி ஆல்சோ ட்ரை டு இன்சர்ட் சம் ரெக்கார்ட்ஸ் இன்டு அ டேபிள். அதுக்கப்புறம் அதை எப்படி வியூ பண்ணி பார்க்கறது.
So that's where the select command comes in. அதுக்கப்புறம் வந்து we try to modify the table structure. நம்ம வந்து காலம் ஆட் பண்ண ட்ரை பண்ணோம், டெலிட் பண்ண ட்ரை பண்ணோம், சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணோம், ஈவன் மாடிஃபைட் டேட்டா டைப். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம ட்ரை பண்ணோம் இன்னைக்கு. அண்ட் தென் ஈவன் டேட்டாபேஸோட டேபிளோட நேம் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுங்கிறதும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ I think it's time now. It's already 8:36. I have to stop here. We crossed that 1.5 hours time window. Any questions before we wrap up? Okay, Nitya, your comment is also good. Any questions?